அமரர் அவர்களுடைய நினைவாக 31ஆம் நாள் விஜய் பேலஸ் மண்டபத்திலே சிறப்பான விதத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் பேலஸ் உரிமையாளர் யோகேஸ்வரன் அவர்கள் இப்போது அந்த கௌரவத்தை மாலை அணிவித்து அந்த நினைவேந்தலை சிறப்பான விதத்தில் இருக்கின்றார். நினைவேந்தல் காரணம் இந்த 31ஆம் நாள் என்பது முடியாத மட்டுமல்ல, வாழ்க்கையிலே ஒரு நீண்ட காலமாக இந்த கிறிஸ்தவ சபைக்கு ஒரு மாதிரியாகவும் இந்த சபைகளுக்காக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டவராக கூட்டாளோடு நண்பர்களோடு எல்லோருமே அன்பாக பழகக்கூடிய அற்புதமான ஒரு மனிதரை இழந்து தவிக்கிறது இந்த உலகம், இந்த பூமி வந்து. இப்போது அந்த கௌரவத்தை யோகேஸ்வரி வீரஸ் அவர்கள் மாலை அணிவித்து வழங்கியிருந்தார். அவருக்கு அடுத்ததாக இப்போது யோகதாஸ் அவர்கள் அங்கே மாலை அணிவித்து அந்த கௌரவத்தை சிறப்பான விதத்தில் வழங்குகிறார். பார்க்கிற போது பிறப்பும் இறப்பும் அவர்களில் நாங்கள் வாழும் வாழ்க்கை இருப்பது போல் இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒரு மனிதன் ஏதோ ஒரு விதத்திலே சாதனைகள் செய்வதற்காக செல்கின்றார். மனிதர்களோடு அன்பாக பழகுவது மட்டுமல்ல, பல சேவைகளையும் இந்த உலகத்திற்கு செய்து
இதற்கு சாதியவர்களை அழைத்திருக்கிறோம். இதற்கு சாதியவர்களை அழைத்திருக்கிறோம். இப்பொழுது இறந்த இந்த உலகத்தை அபராகிய அவர்கள் தங்கவர்கள் சாப்பிடுவார் அவருடைய சிறப்பான விதத்தில் எடுத்துக் கொள்கிற இப்பொழுது அந்த நினைவத்தில் இடைவெளியை உறக்கமாக இங்கே சூழலில் இருக்கின்ற நெருப்பு சூழலில் இருக்கின்ற நிகழ்வு இப்பொழுது சிறப்பான விதத்தில் எடுத்துக் கொள்கிறது. ஆண்டவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த அழகிய நபர்கள் உறவுகள் எல்லோரையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். அதற்கு சாட்சியாக இங்கே அந்த சூழல்கள் மிகவும் சிறப்பானது ஏற்படுகிறது. ஆராய்ச்சி அவருடைய வாக்குறுதிகள் இப்பொழுது அடுத்ததாக அதாவது நினைவு சூழலை கேட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விஜய் பலஸ் விஜய் பலசோடைய அவர்கள் இப்பொழுது அந்த நினைவு சூழலை இங்கே இருக்கிறார். சிறப்பான விதத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முதலில் ஆரம்பித்திருக்கிறோம். நிலப்படத்திற்கான நலமானை அழித்ததிலிருந்து இப்பொழுது அதாவது அடுத்ததாக சூழலை நிகழ்வையை தொடர்ந்து இந்த வரலாற்று நிகழ்வை ஈடுபடுமாறு இந்த மலர் அஞ்சலி நிகழ்வை எல்லோரையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த லைனாக குற்றமாக வந்து நீங்கள் உங்களுடைய அந்த நினைவு எங்களை விட்டு இந்த தொழில்நுட்பத்தை காணாமல் போய் அதாவது 31வது அஞ்சலியிலே அவர்களுக்கான அந்த மலரஞ்சலி நிகழ்வோடு இப்பொழுது இருக்கின்றோம். அந்த மலரஞ்சலி நிகழ்விலே சிறப்பான விதத்திலே நீங்கள் அந்த மலரஞ்சலி நினைவாக இருக்கிறீர்கள். உங்கள் உற்சாக உணர்வு நன்றி தயவு செய்து முற்படுவார்கள் வந்து உங்களுடைய அவர்களோடு பயணித்திருக்கிறார், அவர்களோடு பழகி இருக்கிறார், அவர்களுடைய உறவுக்காரராக இருக்கிறார், நண்பராக இருக்கிறார், நிறைய பணிகளை உங்களோடு புரிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதாவது திருச்சபையோடு இணைந்து நீண்ட காலமாக பணியாற்றி இருக்கிறார் பல நாட்டிலே. அது மட்டும் நம்ம அடிக்கடி இலங்கைக்கு மனுஷன் இருக்கக்கூடிய ஒருவர் பிரான்ஸ் மண்ணிலே அண்மையிலே அவர்கள் இடைப்பட்டம் அடைந்தாலும் அவருடைய நினைவுகள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தங்கராஜா சாந்தகுமார் இப்போது அந்த அவருக்கான அந்த கௌரவமாக இந்த நிகழ்வை முழுமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார். விஜய் பலஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தொடர்புமான விஜயகுமார் அவர்களுடைய நேரடி வெளிப்படுத்தலை இந்த நினைவுகள் நிறைவேற்றிருக்கிற நிகழ்வுகள் நிறைவேற்ற நிகழ்வுகள் சிறப்பான விதத்தில் நடைபெற்றன. குறிப்பாக அந்த பூக்களை சொரிந்து அந்த உங்களுடைய மன எண்ணங்களை அவர் முன்னே பதித்துக் கொள்ளுங்கள். உண்மையில் ஒரு நீண்ட காலமாக அவர் இந்த உலகத்திற்கு செய்த அனைத்து இஸ்ரவேலும் சமய ரீதியாகவும் சரி எல்லா விடயத்திலும் குறைவாக இங்கிருந்து அவர் புலம்பெயர்ந்து அதாவது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டுக்கு சென்று தன்னுடைய காலத்தை நீண்ட காலமாக கழிக்கக்கூடிய ஒரு நீண்ட காலம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிக்க வாழ்வு எல்லோருடைய பழகக்கூடிய பாகம் பழகக்கூடிய தன்மை அதே போல சகல விதமான பண்புகளையும் உள்ளடக்கி அவருடைய வாழ்வு கிடைக்க மறைந்து போகாது. அவர் என்றுமே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இப்போது அந்த புகைப்படத்திற்கான அந்த மருத்துவி சிறப்பான அஞ்சலியை நற்செய்தியை உறவுகள் உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த நேரத்தை நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே
1968ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 14ஆம் தேதி இந்த உலகத்திற்கு அவதரித்த ஒரு உயிர் அவர்கள் தங்களாக சாமரும் அவர்கள். அவர் இந்த உலகத்திற்கு பிறந்து 56 வருடங்கள். அந்த 56 வருடங்களில் நிறைய இந்த உலக நீரோட்டத்தோடு இணைந்து அவர் மக்களோடு மக்களாகவும் ஒருவரோடு நன்றாக பழகிய ஒரு மனிதர். அந்த மனிதரை இழந்து இந்த உலகங்கள் நண்பர்கள் எல்லோருமே மிகவும் கவலைக்காக வாழ்ந்து கொண்டிருந்த சூழலில் அவருடைய அந்த மிக துயர் குறைந்த அந்த நிலையில் கூட இந்த துயரை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வகையிலே இப்போது அவருக்கான அந்த கௌரவமாக வலது கூறி சிலபாலத்திலே நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உணவுகள் ஆகிய வாழ்க்கையை நாங்கள் செலுத்த உணவுகள் அப்படின்னு சொன்ன பார்க்கிற போது அவர் அந்த வாழ்க்கைக்கான ஆகவே அந்த உணவுகள் நாங்கள் எல்லோரும் அவரோடு வைத்திருந்து நன்றியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தூய துடைத்த 31 நாள் குறிப்பாக 21 கடந்த மாதம் அவர் இந்த நம்மை விட்டு சேர்த்தார். அவர்கள் இந்த வட்டியில் சேர்த்தார், இந்த உதவிக்கு சேர்த்தார். அவருடைய வாழ்க்கை கடன்கள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர் அந்த வலது மாதிரி அடைந்து சிறப்பான ஒரு கௌரவங்களை இந்த நினைவை சிறப்பான விதத்தை வெளிப்படுத்தி செலுத்தக்கூடிய ஒருவர்களுக்கு இந்த இருக்கிற நாங்கள் நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம். இப்போது இங்கே சிறப்பான விதத்தை தீவா ஆராதனையை ஏற்கனவே உறவுகள் சொந்தங்கள் மதங்கள் நலவாய் நடத்த செல்வர்கள் மீண்டும் நாங்கள் அறிவிக்கிறோம். இங்கே தீவா ஆராதனையை நீங்கள் இழந்துவாறு கேட்டுக்கொள்வோம். தயவுசெய்து எல்லோருமே அங்கே தீபம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தீபங்கள் அந்த தீபத்தை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மறைத்த அவர்களுக்கு உங்களுடைய தீப ஆராதனையை செலுத்துமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தகுதி அவர்களுடைய 31ஆம் நாள் அறிவுறுத்தல்கள் நிகழ்வோடு இப்போது இந்த நிகழ்வே ஒரு அங்கமாக நாங்கள் அந்த தீபம் ஏற்றி அந்த தீப மூலமாக அந்த எச்சரிக்கை நாங்கள் இப்போது இழந்தவர்களுக்காக அன்போடு ஒருவரை எல்லோரும் மறுபடியும் அந்த தீப ஆராதனையை தெரிவு செய்து விடுவதற்காக கேட்டுக்கொள்கிறோம். முன்பதாக வருவதற்கு அந்த தீபங்களை கொழுப்பி நம்மை முழுவதாக அந்த தீப ஆராதனையை ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் தெரிவு செய்த முன்பதாக அந்நாள் இருக்கிறது. அதிலும் நீங்கள் எதிர்ப்பு செலவு வந்து உங்களுக்கு யாராவது நீங்கள் கொடுத்தால் தயவு செய்வதை விட்டு அவர்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்து அந்த ஆராதனையை அவருக்கு நாங்கள் செலுத்துவோம். இந்த உணவை விட்டு தெரிந்திருக்கக்கூடிய அவர்களை நாங்கள் ஐக்கியம் செலுத்துகின்ற இந்த தருணத்திலே ஜெபத்தோடு இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஜெபம் அதாவது துணி ஆராதனையோடு இந்த நிகழ்வை அதாவது அவர்களுடைய வரைந்த அவர்களுடைய நினைவாக இன்றைய நிகழ்வு இந்த நிகழ்வை துணி ஆராதனை நாங்கள் துணி கொடுக்க வேண்டும். நீண்ட காலமாக அவர்கள் பாஸ்டராக தொடர்ந்து செயல்படுகிறார் அவர்கள் சார்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது துணி ஆராதனையோடு இந்த நிகழ்வை நடத்துவதற்காக மொழிப்பாளர்களை அழைக்கிறோம். வேலூரை திருச்சபை சார்ந்த மொழிப்பாளர் நிகழ்வுக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பேன். நாங்கள் ஒரு விஷயம் எழுந்து நின்று இந்த சகோதரனுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தும்படியாக எங்களுடைய கண்களை மூடி தேவனுக்கு ஒரு விஷயம் நாங்கள் நன்றி சொல்லுவோம். தகப்படி உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா தகப்படி எங்களை விட்டு பிரிந்து போனதான பாசனுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அச்சாவே சாந்தகுமாருக்காக தகப்படி நீர் அவரை மண்ணிலே உருவாக்கி அச்சாவே ஜீவ சுவாசத்தை கொடுத்து தகப்பனாரை ஜீவ ஆத்மாவாய் மாற்றினபடி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் உலகத்தார் இல்லை என்பதை சுவாமி அவருடைய வாழ்க்கையை நிரூபித்து வந்த தயவுக்காய் மக்கள் நன்றி என்று சொல்லணும். தகப்பனாரே அப்பா கடந்த
ஆண்டவரே, ஒரு நீதிமான் மரித்தால் அவன் பிழைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனாரே. அப்படியாக அந்த நீதிமான் சுவாமி உம்முடைய ராட்சியத்தை பிழைத்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனாரே. நீங்கள் பெரியவர் ராஜா. இந்த இடத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் சுவாமி, நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் என் தெய்வம் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனாரே. அப்பா, நீர் பேசும் தெய்வமாயிருக்கிறீர். நீர் பேசாத கல்லோ மண்ணோ மனுஷனுடைய கைவேலையோ அல்ல தந்தையே சுவாமி. நீர் இந்தியர்களோடு பேசுகிற தேவனப்பா. நீர் மரித்து உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவரே. இன்று நீர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் மரித்தாலும் பிழைத்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி சுவாமி அவர்கள் உம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. நன்றி சுவாமி. தாயுருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா, அவன் பேருருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா, தாயுருவாகும் முன்னே அவன் கருவை கண்டீரையா, பேருருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் எங்கள் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் எங்கள் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. தாயுருவாகும் முன்னே அவன் கருவை கண்டீரையா, அவன் பெயருருவாகும் முன்னே சொல்லி அழைத்தீரையா. எறும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் எங்க வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் எங்கள் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. தாயுருவாகும் முன்னே அப்பா, நீர் அந்த கருவை நீர் கண்டி சுவாமி. அவருடைய பெயர் உருவாகும் முன்னே ராஜா, உம்முடைய நாமத்தை சொல்லி நீர் அழைத்திரையா ஊழியத்துக்காக தகப்பனாரே. ஊழிய பாதையை நடந்து கொண்டிருந்த போது சுவாமி அப்பா, உற்சாகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அநேகருக்கு சாட்சியாக நிறுத்தி அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அவருடைய நினைவு நாளை நாங்கள் நினைவு கூறும்படியாக ஒரு குடும்பமாய் கடந்து வந்து சுவாமி இந்த இடத்திலே கூடி இருக்கிறோம் அப்பா. அப்பா, அவருடைய ஆத்ம சாந்தி அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமா இந்த ஆண்டவரே தகப்பனே அப்பா, இந்த போதகரை இழந்து தவிக்கிறதான ஆண்டவரே மனைவிக்காய், பிள்ளைக்காய், ஆண்டவரே அவருடைய சபை மக்களுக்காய், ஆண்டவரே அவருடைய உறவுகளுக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அவர்களை பாடுதலை கொடுத்த தேவன் அவர்களுக்கும் சமாதானத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அப்பா நீங்க கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மண்ணிலே பிறகு ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவரே மறைப்பது நிச்சயம் ஆண்டவரே. அது முந்தலாம் பிந்தலாம் ஆண்டவரே. அப்படியாக சாந்தன் முந்திவிட்டார் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே உம்முடைய ஆபிரகாமின் மடியிலே அவர் இளைப்பாறிக் கொண்டிருப்பதையும் சுவாமி ஆண்டவரே அவருக்கு ஒரு நல்ல பங்கை நீங்கள் கொடுத்திருப்பதற்காகவும் இந்த மத்தியான வேளையிலே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த குடும்பத்தை முற்று முழுமாய் ஒப்புக்கொடுத்து வந்திருக்கிறதான யாவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் தகப்பனாரே. ஆமென். இப்போது 2 நிமிடங்கள் எழுந்து மௌன அஞ்சலி செய்வோம்.
மறைந்த அமரர்களுக்கான ஒரு கவிதை ஒன்று. ஆரோக்கிய சகோதரனே, அண்ணா அண்ணா நீ எங்கே? கண்கள் பெருக, உள்ளம் உருக, கடந்து போகுது உங்கள் முகம். கிழந்து தவிக்கிறது எங்கள் அகம். கவலை மாறாத ஈரஞ்சுகம். அல்லும் பகலும் பிரிவின் தாகம். சொல்லும் செயலும் ஓய்ந்த திருகம். சோகம் சூழும் முகாரிராகும். யாகம் மூடும் விழிகளின் ஓரம். ஒரு தாய் வயிற்றில் ஒன்றாய் பிறந்தோம் என்று வாய்விட்டு அழுதோம் நனினையோடு. வாய்விட்டு அழைத்தோம் நதி நீரோடு. கல்லறை முன்னே உன் தரிசனம் காண காலம் முழுவதும் உன்னை மறவோம். ஞான புலரும் போது மறைவோம். ஞாபகங்கள் கொஞ்சம் போதும் பூவாரமாய் எங்கள் நெஞ்சம் மாறும். சிரித்த முகமும் அறநெறி நெஞ்சும் சகோதரி, பாசத்தின் அரிய சொந்தம், உயிருள்ளவரையும் வாழும் பந்தம், அண்ணா நீ பேராந்தம். உங்கள் பிரிவால் வாழும் பாசமிகு சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் நபர்களுடைய 31ஆம் நாள் நினைவஞ்சலி கவிதை. இந்த உலகத்தை விட்டு மறைந்த அமரர் தங்கராயா சாந்தகுமார் அவர்கள் 31ஆம் நாள் நினைவஞ்சலி நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். 1968ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 14ஆம் தேதி அண்ணவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார். அவர்கள் சிறு வயதிலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் நடவடிக்கையிலும் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து சகோதரர்களுடையோடும் அந்நியோன்யமாக அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆரம்ப பாடசாலை ஆக ஈச்சமோட்டை இந்து மகா வித்தியாலயத்தில் தரும் 10ஆம் ஆண்டு வரை கல்வி கற்றார். அதற்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட மோசமான யுத்த சூழ்நிலைகள் காரணமாக 1986ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு கப்பல் மூலமாக பயணமாகிறார். அதன் பிறகு இந்தியாவிலிருந்து ஒரு வருடம் கழித்து அவர் பிரான்ஸ் நாட்டை நோக்கி புலம்பெயர்ந்து செல்கின்றார். அந்த நேரத்திலே அவருக்கு பல சவால்கள் சஞ்சலங்கள் பல இருந்தும் கூட தளராத துடிவோடு மனம் தளராமல் அங்கிருந்து பல சவால்களுக்கு முகம் கொடுத்து இங்கிருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரரான விஜய் பலஸ் மண்டபத்தினுடைய உரிமையாளரும் திருமண தொழிலதிபருமான விஜயகுமார் அவர்களை முதல் முறையாக அவர் புலம்பெயர் நாடான பிரான்சுக்கு அழைக்கின்றார். அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களை ஒன்றாக இங்கு விஜயகுமார் அவர்கள் அங்கே அழைத்து அங்கே புலம்பெயர் நாட்டிலே தொலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்றார். அதன் பிறகு அண்ணன் அவர்கள் மறைந்த அண்ணன் அவர்கள் தங்கராஜா அவர்கள் தான் ஏற்கனவே இங்கே
தமது அன்பு மனைவியாக காதலித்த பெண்ணை அங்கே பிரான்ஸ் நாட்டுக்கு அவர் கூப்பிடுகின்றார். விஜயகுமார் அவர்கள் மூலமாக இந்த தகவலை அனுப்பி இங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய காதலி மனைவியான சுகந்திரி அவர்களை அங்கே அழைத்து செல்கின்றார். அங்கு சென்று அவர் இந்துவாக இருந்த நேரத்திலே அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு அவருடைய மனைவி மாறுகின்றார். அதன் பிறகு இவரும் அந்த கிறிஸ்தவ மதத்திலே தன்னுடைய விருப்பத்திலே அந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவுகின்றார். அதன் பிறகாக அவர் அந்த கிறிஸ்தவ மதத்தில் ஏற்படக்கூடிய விருப்பமும் இயேசுக்குள் இருக்கக்கூடிய ஆர்வம் அவரை வெற்றியிலும் தூண்டி இறை பெற்றுதலில் கொண்டு போய்விட்டது. அதன் பிரகாரம் அவர் அங்கே பல திருச்சபைகளை ஆரம்பிக்கின்றார். அதன் பலனாக பலர் முன்னேற்றம் அடைகின்றார்கள். திருச்சபைக்காகவே முற்றுமுழுதாக வாழ்ந்தவர். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் கிறிஸ்தவ வசத்தோடு இணைந்து அவர் நீண்ட காலமாக கிறிஸ்தவ பணிகளிலே நீண்ட காலமாக ஈடுபட்டவர் தங்கராஜா சாந்தகுமார் அவர்கள். அவருடைய கார்த்திகேசு பொன்னம்மா அவர்களின் பேரரும் தங்கராசா புவனேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு மூத்த மகனும் பிரபல தொடர்பதில் விஜய் பலஸ் உரிமையாளரான விஜயகுமார், சிவகுமார், சுந்தர்குமார், மனோகரி, ராஜேஸ்வர், மைதிலி ஆகியோரின் கூட பிறந்த சகோதரர் ஆவார். அதாவது அமரர் தங்கராஜா சாதவர்களுடைய மனைவி சுகந்திரி அவர்கள் தான் அவருடைய மகள் குருடியாவின் தந்தை ஆவார். அது மட்டுமல்லாமல் அண்ணன் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று கிறிஸ்தவ சபைகளிலே கூடுதலாக பின்பற்றது மட்டுமல்லாமல் அவர் ஒரு போதகராகவும் விளங்கி இருக்கின்றார். பாடல்களையும் பாடிய ஒரு சிறப்பு மிக்கவராகவும் விளங்கி இருக்கின்றார். அதனுடைய வீடியோ காட்சியை தான் நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அந்த கிறிஸ்தவ சபைக்காக ஸ்தாபிப்பதிலே புலம்பெயர் நாட்டிலே தொடர்ந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராகவும் மற்றவர்களுடன் பாகப்படக்கூடிய ஒரு மனிதராகவும், அதாவது சமயத்தை தாண்டி எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவராகவும் தொடர்ந்து பயணித்திருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொண்டு அடுத்ததாக இப்போது நேரம் நெருங்கி வந்திருக்கிறதாகவே மதிய போசன நேரம் என்பதால் இந்த நேரத்திலே மதிய போசனம் அங்கே தயாராக இருக்கின்றது. அதோடு சில கவிதைகளை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கவிதை பொருளாக தரப்போகின்றேன். 56 வயதுடைய அண்ணன் அவர்கள் அமரர் அவர்கள் 56 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். தங்கராஜா சாதகுமார் அவர்கள் அவருடைய அந்த சபையில் அவர் பங்காற்றிய பல வீடியோ காட்சிகளை நீங்கள் இங்கே பின்புறமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அவர் பாடி இருக்கக்கூடிய பாடல்களையும் நீங்கள் இறுதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த அவருடைய வாழ்க்கை என்பது, அவர் இழப்பு என்பது உற்சாக உறவுகளை மிக பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது என்பது உண்மையில் சகோதரர்கள், அதாவது விஜயகுமார் அவர்களுடைய, அதாவது இந்த விஜய் பலஸ் உரிமையாளர் விஜயகுமார் அவர்களும் அவர்களுடைய சகோதரரிடம் தங்களுடைய அண்ணனுடைய இந்த மூத்த அண்ணனுடைய இந்த நிகழ்வை, அவர்களுடைய நிகழ்வை இங்கே, அதாவது இந்த விஜய் பலஸிலே அவருடைய முழுமையான ஏற்பாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவர் சிரத்தை எடுத்து இந்த இடத்திலே சிறப்பான விதத்திலே 31வது நினைவை சிறப்பான விதத்திலே அவர் நினைவு கூறுகின்றார். உண்மையில் அந்த துயரம் என்பது, இழப்பின் துயரம் என்பது, அதாவது நான் சொன்னது போல இறப்பும் பிறப்பும் அவன் கையில நாம் வாழும் வாழ்க்கை எங்கள் கையில் ஒரு பாடல் இருப்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். உண்மையில் வாழ்ந்த வாழ்க்கை தடங்கள் என்பது மாறாது எப்பொழுதுமே. ஆகவே இந்த உலகத்திலே பிறப்பையும் இறப்பை தீர்ப்பார்ப்பது இறைவன். ஆனால் இந்த வாழ்கின்ற வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அவை அந்த அர்த்தத்தை முழுமையாக கொடுத்தவர் என்றால் அமரர் அவர்கள், தங்கராஜா சாந்தகுமார் அவர்கள். அவை அவர் எங்களை விட்டு பிரிந்தாலும் அவர் இந்த இடத்திலே இருக்கின்றார் என்பதற்கு ஒவ்வொரு சாட்சியம் இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் இங்கே இருக்கின்றவர்கள் மிகவும்
சிறப்பான விதத்திற்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அடுத்ததாக நாங்கள் மதிய விருந்து அங்கே மதிய போசனம் தயாராக இருக்கிறது. நாங்கள் நீங்கள் மதிய போசனத்திலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு நான் கவிதைகளை உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களே அவரை பற்றி தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை பற்றி சிறிய கருத்துக்களை கூறலாம். இப்போது நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவரிடம் கதைக்கலாம். அவரை பற்றி உங்களுக்கு நாம் தெரிவிக்க கூறுகிறோம். அடுத்தது நாங்கள் சின்ன வயசுலேயே அவரை நாங்கள் பார்க்க இதை 16 வயதிலேயே எல்லாம் விட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு எங்களோட சின்ன தொடர்பு இல்லை. கடைசியாக எங்கள் மற்ற செய்தி நான் கேட்டுறாங்க. 16 வயதில் கண்டதுக்கு பிறகு காணவே இல்லை. பிறகு அவரை திருமணமோ அவரோட எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. கடைசியாக எங்கள் மரண செய்தியை கேட்டுட்டு இதில் தான் பார்த்தோம். சுந்தரம் அவர்கள் சுந்தரலிங்கம் அவர்கள் இருக்கின்றார். அவருடைய மாமனார்கள் இப்போது அவரிடம் அதை நீங்கள் உங்களுடைய நடைமுறையிலே அவரை பற்றிய சிறிய உங்களுக்கு அவரை முற்றுமுழுதாகவே சொல்லி தெரிவிக்கிறார். அவர் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தவர். நாங்கள் அவரோட நண்பராக குழம்பினாங்க. ஆனால் அவர் தூரம் போனதுன்னு எங்களுக்கு மறந்துட்டோம். நாங்கள் அவரை மறக்கவே இல்லை. இப்போ மரண செய்தி எடுத்தால் நாங்கள் அவரை எல்லாமும் மாயைதான் ஏசப்பா, அன்பொன்றே மெய்யப்பா ஏசப்பா. எல்லாமும் மாயைதான் ஏசப்பா, அன்பொன்றே மெய்யப்பா ஏசப்பா. ஆனந்த தைலமே என் அபிஷேக நாதரே, அச்சாரமானவரே என் ஆவியானவரே. ஆனந்த தைலமே என் அபிஷேக நாதரே, அச்சாரமானவரே என் ஆவியானவரே. என் பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. என் பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பாடுவேன் நான்
பாடுவேன் நான், பரலோக தேவனை பாடுவேன் நான், பாடுவேன் நான், பாடுவேன் நான், பரவசநாதரை பாடுவேன் நான், பாடுவேன் நான், பாடுவேன் நான், பரலோக தேவனை பாடுவேன் நான், பாடுவேன் நான், பாடுவேன் நான், பரவசநாதரை பாடுவேன் நான். கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். கலங்காதே மகனே, கலங்காதே, கலங்காதே மகளே, கலங்காதே, கலங்காதே மகனே, கலங்காதே, கலங்காதே மகளே, கலங்காதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். கலங்காதே, நீ திகையாதே, பதறாதே, நீ சோராதே. கலங்காதே, நீ திகையாதே, பதறாதே, நீ சோராதே. காணாமல் போன ஆடு நான், ஆனாலும் தேடி நீர் வந்தீர். காணாமல் போன ஆடு நான், ஆனாலும் தேடி நீர் வந்தீர். என்ன சொல்வேன் நான், என்ன செய்வேன் இயேசுவே உம் அன்பிற்காய். உன்னை பெருகவே பெருக பண்ணி இயேசு ஆசீர்வதிப்பாரே. நீ பெருக்கத்தை காணும் மட்டும் உன்னை கைவிட மாட்டாரே. இயேசு கைவிட மாட்டாரே. உன்னை பெருகவே பெருக பண்ணி இயேசு ஆசீர்வதிப்பாரே. நீ பெருக்கத்தை காணும் மட்டும் உன்னை கைவிட மாட்டாரே. கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய்.
விசுவாசத்தால் உன் கோலியாத்தை முறி அடிப்பாய். உனக்கிருக்கும் விசுவாசத்தால் உன் கோலியாத்தை முறி அடிப்பாய். கலங்காதே மகனே கலங்காதே, கலங்காதே மகளே கலங்காதே, கலங்காதே மகனே கலங்காதே, கலங்காதே மகளே கலங்காதே. கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். எரிகோவை முறியடித்தது யோசுவாவின் விசுவாசம் தானல்லோ. எரிகோவை முறியடித்தது யோசுவாவின் விசுவாசம் தானல்லோ. உனக்கிருக்கும் விசுவாசத்தால் உன் எரிகோவை முறி அடிப்பாய். உனக்கிருக்கும் விசுவாசத்தால் உன் எரிகோவை முறி அடிப்பாய். கலங்காதே மகனே கலங்காதே, கலங்காதே மகளே கலங்காதே, கலங்காதே மகனே கலங்காதே, கலங்காதே மகளே கலங்காதே. கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். காலேபின் விசுவாசத்தால் அந்த கானானை சுதந்தரித்தான். காலேபின் விசுவாசத்தால் அந்த கானானை சுதந்தரித்தான். உனக்கிருக்கும் விசுவாசத்தால் நீ பரலோகத்தை சுதந்தரிப்பாய். உனக்கிருக்கும் விசுவாசத்தால் நீ பரலோகத்தை சுதந்தரிப்பாய். கலங்காதே மகனே கலங்காதே, கலங்காதே மகளே கலங்காதே, கலங்காதே மகனே கலங்காதே, கலங்காதே மகளே கலங்காதே. கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். கடுகளவு விசுவாசம் உனக்கிருந்தால் போதும், நீ மலைகளை தாண்டி வந்திடுவாய். கலங்காதே மகனே கலங்காதே, கலங்காதே மகளே கலங்காதே, கலங்காதே மகனே கலங்காதே, கலங்காதே மகளே கலங்காதே. எமக்கெல்லாம் வழியாய் உம் இதயங்களில் வாழ்கிறீர். உங்களை ஒருபோதும் மறவாமல் வணங்குகிறோம். இறைவன் திருவடியில் சாந்தி பெற பிரார்த்திக்கின்றோம். குடும்பத்தாருடைய
நிறைவேற்றலியாக இந்த கவிதையை சமர்ப்பித்திருந்தோம். இந்த நிறுவனத்தினுடைய அதாவது விஜய் பரசனுடைய உரிமையாளர் விஜயகுமார் அவர்களுடைய இரங்கலாக இருக்கிறது. அவருடைய இரங்கல் அஞ்சலியாக அவர் இந்த கவிதையை சமர்ப்பிக்கின்றார். இரங்கலாக, ஆவியிலே சகோதரனே, அண்ணா அண்ணா நீ எங்கே? கண்கள் பெருக, உள்ளம் உருக, கடந்து போகுது உங்கள் முகம். கிடந்து தவிக்குது எங்கள் அகம். கவலை மாறாத ஈர சுகம். அல்லும் பகலும் பிரிவின் தாகம். சொல்லும் செயலும் ஓய்ந்த தேகம். சோகம் சூழும் முகாரி ராகம். யாகம் மூழும் விழிகளின் ஓடும். ஒரு தாய் வயிற்றில் ஒன்றாய் பிறந்தோம் என்று வாய்விட்டு அழுதோம் நயநீரோடு. வாய்விட்டு அழைத்தோம் நதி நீரோடு. கல்லறை முன்னே உன் தரிசனம் காண காலம் முழுவதும் உன்னை மறவோம். ஞானம் புலரும் போது மறையோம். ஞாபகங்கள் கொஞ்சம் போதும் பூவனமாய் எங்கள் நெஞ்சம் மாற. சிரித்த முகமும் அலறி நெஞ்சும் சகோதர பாசத்தின் அரிய சொந்தம். உயிருள்ளவரையும் வாழும் அண்ணா நீயே பேரானந்தம். உங்கள் பிரிவால் வாழும் பாசமிகு சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் என்று இந்த அஞ்சலி கவிதையை உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த 31ஆம் நாள் நினைவஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடிய விஜய் பிரதர்ஸ் விஜயகுமார் அவர்கள் இந்த கவிதையை அஞ்சலி கவிதையா இறுதி தருணங்கள், இறுதி நிமிடங்களை நீங்கள் இங்கே வீடியோ காட்சி மூலமாக பார்க்கக்கூடியமாக இருக்குது. அவர் வாழ்ந்ததற்கு, அவர் மக்களோடு எப்படி வாழ்ந்தார், சபைகளோடு எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்வு எப்படி இருப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களே அதற்கு சாட்சி. திரு அவர் தங்கராஜா சாந்தகுமார் அவர்களுடைய அந்த மறைவை உங்களுடைய வீடியோ புகைப்பட காட்சிகளை இங்கே நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அவை அந்த மறைவு அவர்கள் சகோதரர்கள் மத்தியில் மட்டுமல்ல, உறவுகள் மத்தியில் மட்டுமல்ல, ஒரு பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பிரான்ஸ் வாழ்கின்ற பல சொந்தங்கள், உறவுகள், அதே போல இங்கே வாழக்கூடிய பல உறவுகள், சொந்தங்கள் இங்கே அந்த நினைவச்சரியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த இடமாக ஈச்ச ஓட்டையை கொண்ட அவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு சென்று தன்னுடைய அந்த பயணத்திலே தன்னுடைய சகோதரர்களையும் அழைத்து அவர்களுக்கு அங்கே எதிர்காலத்தை கொடுத்திருக்கின்றார். யுத்த பூமிகள் சூழ்ந்த அந்த சூழ்நிலையிலும் அங்கு சென்று புலம்பெயர்ந்து அந்த நாட்டிற்கு சென்றாலும் அவருடைய கடன்கள் எப்பொழுதுமே இந்த மண்ணை சார்ந்ததாக
உன்னதமான தேவனை ஸ்தோத்தரிப்பதும் இயேசு தந்த பாக்கியம் இது. உன்னதமான தேவனை ஸ்தோத்தரிப்பது இயேசு தந்த பாக்கியம் இது. இயேசு தந்த ரட்சிப்பை அனுபவிப்பதும் பிதா தந்த சாக்கியம் இது. இயேசு தந்த ரட்சிப்பை அனுபவிப்பதும் பிதா தந்த சாக்கியம் இது. மோட்ச வீட்டில் இயேசுவோடு இருக்க போவதை நினைத்து பார்த்தால் உள்ளம் மகிழுதே. மோட்ச வீட்டில் இயேசுவோடு இருக்க போவதை நினைத்து பார்த்தால் உள்ளம் மகிழுதே. சொர்க்க வீட்டின் மகிமையை நான் சுற்றி பார்க்கையில் பரவசத்தால் துள்ளி மகிழுவே. சொர்க்க வீட்டின் மகிமையை நான் சுற்றி பார்க்கையில் பரவசத்தால் துள்ளி மகிழுவே. கண்ணீர் இல்லை, துக்கமில்லை, மரணமில்லையே, வருத்தமில்லை, பசியுமில்லை, தாகமில்லையே. அங்கே கண்ணீர் இல்லை, துக்கமில்லை, மரணமில்லையே, வருத்தமில்லை, பசியுமில்லை, தாகமில்லையே. உன்னதமான தேவனை ஸ்தோத்தரிப்பது இயேசு தந்த பாக்கியம் இது. இயேசு தந்த ரட்சிப்பை அனுபவிப்பது பிதா தந்த சாக்கியம் இது. புத்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டதும் அவர் கிருபையாலே அருளப்பட்டது. ஜீவ புத்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டதும் அவர் கிருபையாலே அருளப்பட்டது. பாதாளத்தின் வல்லமைக்கு விலக்கி மீட்டதும் இயேசு இரத்தத்தாலே எனக்கு கிடைத்தது. பாதாளத்தின் வல்லமைக்கு விலக்கி மீட்டதும் இயேசு இரத்தத்தாலே எனக்கு கிடைத்தது. கண்ணீர் இல்லை, துக்கமில்லை, மரணமில்லையே, வருத்தமில்லை, பசியுமில்லை, தாகமில்லையே. அங்கே கண்ணீர் இல்லை, துக்கமில்லை, மரணமில்லையே, வருத்தமில்லை, பசியுமில்லை, தாகமில்லையே. உன்னதமான தேவனை ஸ்தோத்தரிப்பது இயேசு தந்த பாக்கியம் இது. இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். கலங்காதே, நீ திகையாதே, பதறாதே, நீ சோராதே. கலங்காதே, நீ திகையாதே, பதறாதே, நீ சோராதே. இதுவரை உன்னை
உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை என்றும் மறப்பதில்லை. உற்றார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை என்றும் வெறுப்பதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை என்றும் மறப்பதில்லை. உற்றார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை என்றும் வெறுப்பதில்லை. கலங்காதே நீ திகையாதே, பதறாதே நீ சோராதே. கலங்காதே நீ திகையாதே, பதறாதே நீ சோராதே. இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். கருவில் தோன்றும் முன்னே நானே உன்னை தாங்கி வந்தேன். உலக பாசம் வேசமன்று நானே உன்னில் பாசம் வைத்தேன். தாயின் கருவில் தோன்றும் முன்னே நானே உன்னை தாங்கி வந்தேன். உலக பாசம் வேசமன்று நானே உன்னில் பாசம் வைத்தேன். கலங்காதே நீ திகையாதே, பதறாதே நீ சோராதே. கலங்காதே நீ திகையாதே, பதறாதே நீ சோராதே. இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். நான் உன் கரத்தை பிடித்து விட்டேன், நீ ஏன் இன்னும் கலங்குகிறாய்? நான் உன் மீட்பர் இயேசுவல்லோ, நீ ஏன் இன்னும் பதறுகிறாய்? நான் உன் கரத்தை பிடித்து விட்டேன், நீ ஏன் இன்னும் கலங்குகிறாய்? நான் உன் மீட்பர் இயேசுவல்லோ, நீ ஏன் இன்னும் பதறுகிறாய்? கலங்காதே நீ திகையாதே, பதறாதே நீ சோராதே. கலங்காதே நீ திகையாதே, பதறாதே நீ சோராதே. இதுவரை உன்னை
நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். இதுவரை உன்னை நடத்தி வந்தேன், இனிமேலும் உன்னை நடத்தி செல்வேன். கலங்காதே நீ திகையாதே, பதறாதே நீ சோராதே. கலங்காதே நீ திகையாதே, பதறாதே நீ சோராதே.